सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूला कर्तव्यं दैवमान्निकम् उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ ஆண்டவா எல்லாரும் குடும்ப குட்டியோட சந்தோஷமா இருக்கணும் கடவுளே. மாதா மகமாயே என் குடும்பத்தை நல்லபடியா காப்பாத்தி தாயே. விக்கி கோயிலுக்கு போன அந்த பசங்க கிளம்புதான் பாரு. என்னடா இது என்னடா இது? பிரதோஷ் அதுவும் கோயிலுக்கு போகும்போது கருப்பு கலர் துணி உடுத்துனா விளங்குமாடா விளங்குமாடா? என்ன என்னமா பண்ண சொல்ற? துணியா மாத்திட்டு வர சொல்ற. அம்மா எப்படிமா மாத்திட்டு வர சொல்ற? மாத்தா மகமாயி மாதிரி மாத்திட்டு வர சொல்ற. மாத்திட்டு வர சொல்ற. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் மாத்திட்டு வாயேம்மா. என்னடா பொண்டாட்டி கட்டி இருக்க? பொண்டாட்டி கட்டி இருக்கான பொண்டாட்டி. இப்ப என்னமா குறை? அது நீயே பண்ணிருமா? இப்ப வாங்கடா கோயிலுக்கு. இதுதான் நம்ம குலசாமி கோயில். வீட்டில் இருக்கிற மாதிரி இல்லாம சாமியை மனசார நல்லா வேண்டிக்க. நினைச்சது நடக்குமா? சரி. கருப்பையா மா இதுதான் நம்ம கருப்புசாமி. நல்ல மனமுறையை வேண்டிக்க. நம்ம மருமகள நான் சந்தேகப்பட்டேன். பார்த்தா அழகி. அடா 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 தங்கமே, உன்னை போய் நான் தப்பா நினைச்சிட்டேன். என்ன ஒரு பக்தி. கட் 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 கட். எதுக்குமா பிரேம்குள்ள வந்த? என்னடி பிரேம் உனக்கு கிடைக்கும்? ரீல்ஸ் ரீல்ஸா? நல்லா உருளுடா நல்லா உருளுடா. கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிடாம ரீல்ஸ் பண்ற அம்பட்டு பேத்துக்கு பனிஷ்மெண்ட் இதுதான். ஏய் எடுத்துடா உப்பு மூட்டைய கீழே போட்டு உருள விடுவா. உருளை உருளை. ரேஸ்மா என்னடா நேரத்துல எந்திரிக்க வேணாமா? காலையில நேரத்துல எந்திரிச்சு வாசல் தொலைச்சு கோலம் போட்டா தானே வீட்டுக்கு லட்சுமி வரும். எந்த லட்சுமி தான் வரும்? எந்த லட்சுமியா? மகாலட்சுமிய சொல்றேன்டி. சரி இன்னைக்கு எல்லா வேலையும் நானே பாத்துட்டேன். நீ நாளைல இருந்து எந்திரிச்சு அத்தைக்கு ஒத்தாசியாரு சரியா? அம்மா எனக்கு ஒரு கப் பூஸ்ட் போடுறேன்டா போடுறேன். பேசுமா. ஏய் எந்திரி 6 மணி ஆச்சு வாசல் வா. ஏய் வா. மா 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 மா. ஏய் எந்திரி எந்திரி. மணி 5 ஆச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீங்க? 6 மணி தான் வாசல் தெளிக்கணும். ஏய் சாணி யாரு ஒப்பனா இருக்கிறது? எந்திரிச்சு போடி. மா இது வேற குட்டி போட போனா கோடி பண்ண. ஏய் என்னடி முறைச்சிட்டு இருக்க? போய் சாணி எடுத்து வாடி. ஹலோ என்ன சொல்றீங்க? எப்போ? ஓடினே வரேன். ஏங்க என் தம்பி மாடிப்பட்டில இருந்து கீழே விழுந்துட்டாங்க. பாத்துட்டு வந்துருவாங்க நம்ம. ஏய் நிறுத்தி. வெள்ளி செவ்வாய்க்கு விளக்கு போடனா கேக்குறது கிடையாது. விளக்கு போட்டுனா இப்பெல்லாம் நடக்குமா? எங்க பெரியவங்க சொன்னா கேக்குறீங்க? எங்க அம்மா சொல்றத கேட்டிருந்தா நேரம் நடந்துருக்குமா? சொன்னா கேட்கணும். வெள்ளி செவ்வாய்க்கு விளக்கு போடுறதுனா போடுறது கிடையாது. அப்படின்னா இப்படித்தான் நடக்கும். இதுக்கு மேலேயாவது சாமியை மனசுக்குள்ள நினைச்சுக்க. எது நடக்காம இருக்கட்டும். கெட்டு போச்சா?
கெட்டு தாண்டி போகும். என்னைக்கு நீ விளக்கு போட்டு சாமி கும்பிடுற அன்னைக்கு தாண்டி இந்த வீட்டுல நல்லதெல்லாம் நடக்கும். அது வந்து இப்படிதான் நடக்கும். மம்மி எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. பாத்தீங்கல்ல? ஏய் இருடி சாமி, என்ன போஸ்டிங் கிடைச்சிருக்கு? அசிஸ்டன்ட் மேனேஜர். பாத்தியா பாத்தியா, விளக்கு போட்டு சாமி கும்பிடுறதுன்னா என் பிள்ளைக்கு மேனேஜர் போஸ்ட் கிடைச்சிருக்கும். என் பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துட்டியடி. என்ன மனுஷன் நீ? பாத்தியா விளக்கு போட்டு போட்டு சரி போடாத. ரேஸ்மா சொல்லுங்க தே. இன்னைக்கு அமாவாசை, சாமிக்கு படையல் போடணும். 3 வகை கூட்டு, 3 வகை பொரியல், அப்பளம், பாயாசம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு அடுத்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். என்னத்த ஊரவே கூப்பிட போறீங்களா? நம்ம 3 பேத்துக்கு தாண்டி. இவ்வளோ இங்க பாரு, இதுக்கு தான் உன்னை முன்ன பின்ன சாமி கும்பிட சொல்றது. படையல் அப்படிங்கிறது இலை ஃபுல்லா இருக்கணும். அப்பனா தான் சாமி கும்பிடுறது நல்லா இருக்கும். அந்த படையில யார்கிட்ட சாப்பிட போறா? என் புள்ள தான் சாப்பிடுவான். உங்க பிள்ளை யார்கிட்ட சாப்பிட போறாரு? அப்ப நீங்க அவரே கூப்பிட்டீங்கன்னா அப்படியே சேர்ந்து சமைச்சிடலாம் எல்லாரும். ஏண்டி உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஆம்பளைங்கிறவன் 4 ஒரு பக்கம் போயிட்டு வர வேண்டி, பொம்பளைங்கிறவ தான் காலையில எந்திரிச்சு குளிச்சு சுத்த பத்தமா சாமிக்கு செய்யணும். ஏண்டி சாமிக்கு செய்யறதுல கணக்கு பாக்குறீங்க? உனக்கு அறிவு இருக்கா? என்ன மனுஷன் நீ? கோயிலா நான் போய் புண்ணியத்தை சேர்க்க வேண்டியதான். நீ இப்படியே பேசி ஒண்ணுமில்லாம ஆக்கி போடு. செஞ்சு வை. ஐயோ 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 ஐயோ, முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தியாடா? சாம்பார் தானே வச்சிட்டு இருக்கா? எந்த பாத்திரத்துல வச்சிட்டு இருக்கான்னு பாரு. நேத்து கறி சமைச்சான், அதுல போய் சாம்பார் வச்சிருக்காடா. அத்தை கழுவிட்டு ஏடி கழுவுனா கவுச்சு போயிருமா? இன்னைக்கு அமாவாசை நாளாவதுமா சாமிக்கு படையல் போட. ஐயோ, நீ செய்யற பாவத்துக்கெல்லாம் நான் தாண்டி போய் பரிகாரம் தேடணும். போடப்பமா ஏண்டி கறி குழம்பு வச்சது யாரு? நான் தானே. இன்னைக்கு சாம்பார் வச்சது யாரு? நான் தானே. இதே கை தானே. உனக்கு கையில தெரியாத கவுச்ச பாத்திரத்துக்கு தெரியுதா? இங்க பாரு, அவ்வளவு சுத்தபத்தம் பாக்குறவ நீ சமைக்க வேண்டியதானடா. ஆளாளுக்கு நம்மளே போட்டு அடிக்கணும். ஏண்டி பக்கத்து வீட்டு புஷ்பா கவர்மெண்ட் பரீட்சையில பாஸ் பண்ணிட்டாலாமா? அம்மா நீயும் தானே எழுதுன, என்னாச்சு? எக்ஸாம் ரிசல்ட் பார்க்க அவர் போயிருக்காரு. இது எத்தனாவது தடவை சாமி எழுதியிருக்க? 5ஆவது தடவை. அதானே பார்த்தேன். அவ இப்ப தாண்டி எழுதுனா பாஸ் பண்ணிட்டா. காரணம் என்ன தெரியுமா? அவ கோயில் கோலம் பக்தி பரவசமா இருக்கிறதுனால. ஒரு வெள்ளிக்கிழமையை தவற விட மாட்டாளே. இங்க பாருடி, என்னதான் நீங்க விழுந்து விழுந்து படிச்சாலும் தெய்வத்தோட அனுகரணம் இருக்கணும். அப்பதான் பாஸ் பண்ண முடியும். இதெல்லாம் சொன்னா எங்க தெரிய போகுது? ஏய் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்ட. கங்க்ராச்சுலேஷன். ஏய் ரொம்ப சந்தோஷப்படாத. இப்ப கூட நான் சாமி கும்பிட்டதுனாலதான் நீ பாஸ் பண்ணிருக்க. ஏய் முன்னாடி எடுத்து சொல்றா. அம்மாடி அப்ப நீ வாங்க. அத்தை போதுமா? ஏத்த இப்படி பண்றீங்க? எந்த சாமி உங்களை பட்டினி இருக்க சொல்லுச்சு? பக்திங்கிறது நம்ம மனசு நிம்மதிக்கும் நம்ம உடம்பு நல்லதுக்கும் தான். அதை கெடுத்துட்டு இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லத்த. உங்களுக்குலாம் ஒண்ணு புரிய மாட்டேங்குதுமா. அந்த காலத்துல பெரியவங்களாம் சும்மா சொல்லி வைக்கல. விரதம் இருக்கிறது எதுக்குன்னு நினைக்கிற? வாரம் ஃபுல்லா சாப்பிட்றோம். வாரத்துல ஒரு நாளைக்கு விரதம் இருந்தா, ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தா உடல்ல இருக்கிற கிருமியெல்லாம் செத்து போயிடும். அன்னைக்கு நீ கறி சமைச்ச பாத்திரத்துல உன்னைய சமைக்க வேணாம்னு சொன்னேன். எதுக்கு? என்னதான் நம்ம கழுவுனாலும் அதுல இருக்க கிருமி சாகாது. அப்புறம் இந்த பூஜை பக்தி இதெல்லாம் நம்மளை ஒன்று சேர்க்கறதுமா. நல்லா யோசிச்சு பாரு. இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. இதே பூஜை புனஸ்காரம் அப்படின்னா எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்து சொல்லணும். இங்கே சொன்னால் யாரு கேட்பா? அப்போ இருந்தே நம்மளுக்கு திணிச்சு பழகிட்டாங்க. அதனால தாண்டி நானும் திணிச்சுக்கிட்டு இருக்கேன். இதில் எல்லாம் சயின்ஸு லாஜிக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா நல்ல நாள் போல நாள் கொண்டாட முடியாது. இப்போ கார்த்திகை மாதத்தில் வீடு பூரா விளக்கு போடுறோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதில் லாஜிக் என்னன்னு பார்த்தா அதில் இருக்க சந்தோஷம் போயிருண்டி. வெள்ளிக்கிழமை அதுவுமா விளக்கு போட லேட் ஆயிடுச்சு. இந்தாங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேம்மா. சரி. ஏய் என்ன ஒரே பக்திமயமா இருக்க? அப்படியெல்லாம் இல்லைங்க, இது பண்ணா அத்தைக்கு பிடிக்கும், அதனாலதான். ஓஹோ சரி சரி. இந்தாங்க.